அண்ட் கம்பெனிஸ் சேது ஃப்ரம் கோயம்புத்தூர். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் ஒரு அருமையான ரீசெண்ட் ஜட்ஜ்மெண்ட் இப்போ டிசம்பர் 2025 வந்திருக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அசசி என்ன பண்ணுறாருன்னா, அகமதாபாத்தில் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது அவருக்கு இந்தூரில் ஒரு பிரான்ச்சும் ஜபல்பூரில் ஒரு பிரான்ச் இருக்குது. பட் இந்தூர் ஜபல்பூர் ரெண்டும் மத்திய பிரதேஷில் வருது. ஆனால் அவர் ஹெட் ஆஃபீஸ் வந்து அகமதாபாத்தில் இருக்குது. இப்போ அகமதாபாத்லேருந்து அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஜபல்பூர் பிரான்ச்சுக்கு குட்ஸ் அனுப்புகிறார். ஆனால் இன்வாய்ஸ் வந்து ஜபல்பூர் பிரான்ச்சுக்கு போட்டிருக்காரு. ஈவே பில் பார்த்தீங்கன்னா இண்டூர் பிரான்ச்சுக்கு போட்டார். இப்போ போபாலில் ஒரு 200 கிலோமீட்டருக்கு முன்னால் ரோயிங் ஸ்குவாட் அத்தாரிட்டிஸ் அந்த பைக்கில் டீடைன் பண்ணி இன்டர்செப்ட் பண்ணி இன்வாய்ஸ் கரெக்டாக இருக்குது, இது ரூட் வயலேஷன், நீங்கள் வந்து போட்டிருக்க ஈவே பில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச்சுக்கு, பட் குட்ஸு போகிறது இன்னொரு பிரான்ச்சுக்கு, இன்வாய்ஸும் ஈவே பில் மிஸ்மேட்ச்னு சொல்லி பைக்கில் டீடைன் பண்ணி பெனால்ட்டி போட்டுறாங்க செக்ஷன் 129ல். அசசி சைடு என்ன பண்ணுறாங்கன்னா, அண்டர் ப்ரொட்டஸ்டில் டேக்ஸை கட்டிட்டு குவாஷி ஜுடிஷியல் அப்பீலேட் போகிறதுக்கு போகிறாங்க. அப்பீலில் பார்த்தீங்கன்னா ஃபேவர் டு டிபார்ட்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்துடுது. உடனே ட்ரிபுனல் இல்லாத காரணத்தினால அவங்க அதை எதிர்த்து ஹைகோர்ட்டுக்கு, மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. ஹைகோர்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்கிறாங்க, உங்களோட ப்ரேயர் திஸ் போனோஃபைட் எரரு, நாங்கள் இதில் டேக்ஸ் எவேஷன் இல்லை, நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தூர் ஜபல்பூர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில் தான் இருக்குது, ஸ்டேட்டுக்கும் டேக்ஸ் எவேஷன் இல்லை, ஸோ இது ஒரு கிளிரிக்கல் எரர் தான், அதனால் இது வந்து ஒரு இன்வெர்டட் எரர் தான், அதனால் இதில் பெரிய டேக்ஸ் எவேஷன் இல்லை, ரெவென்யூ லீக்கேஜ் இல்லைன்னு சொல்லி அசசி சைடு ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டு ஆர்கியூ பண்ணுறாங்க. டிபார்ட்மெண்ட் சைடு ஆர்கியூ பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ரூட் வயலேஷன், ஒரு இடத்துக்கு போட்டு இன்னொரு இடத்து சரக்கு போகுது, இது கிளிரிக்கல் எரர் கிடையாது, இது இவங்க பொய்யா கூட சொல்லலாம், தவறாக கூட சொல்லலாம், அந்த பிரான்ச்சுக்கு போட்டு இந்த பிரான்ச்சுக்கு கூட சொல்லலாம், ஸோ இது நம்ப தகுதியில் ஆர்கியூ பண்ணுறாங்க. அப்புறம் அசசி சைடு ஒரு கவர்மெண்ட் சர்க்குலர் 2019 அந்த சர்க்குலரை வந்து கோட் பண்ணுறாங்க. அது கிளாஸ் 5Cயில் லொக்காலிட்டி வந்து மாறினாலும் ஒன்றும் தப்பு இல்லை, அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கமிஷனர் சர்க்குலர் இருக்குது அப்படின்ட்டு. இவங்களுடைய டிபார்ட்மெண்ட் சைடு என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா, லொக்காலிட்டி அப்படிங்கிறது ஒரு சப்போஸ் வித்தின் 5 to 10 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் பரவாயில்ல, பின்கோடு மாறக்கூடாது, இது வந்து என்டையராக ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே ஒரு ஊரே மாறுது, ஸோ லொக்காலிட்டி டெஃபனிஷனில் இது வராதுன்னு சொல்லி அருமையாக அவங்க வந்து டிபார்ட்மெண்ட் சைடு ஆர்கியூ பண்ணுறாங்க. ஃபைனலாக ஹைகோர்ட் அத்தாரிட்டி இருந்தால் அதுக்கு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவர் ஈவே பில் போட்டு 4 நாள் கழித்து தான் டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அதை டீடைன் பண்ணுறாங்க. அந்த 4 நாளில் அது ஈவே பில்லில் தவற உணர்ந்து அவர் திருத்தாமல் விட்டார், அது பெரிய தவறு. ரெண்டாவது, ஸ்டாக் மூவ்மெண்ட் ரெஜிஸ்டர் இல்லை லெட்ஜர், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட், இந்த பிரான்ச்சுக்கு தான் போட்டு வேறு சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் சைடு கொடுக்கலன்னு சொல்லி ஃபேவர் டு டிபார்ட்மெண்ட்டுக்காக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. அசசிக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல. ஸோ நம்ம ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இந்த ஈவே பில் கேஸுகளில் அசசி சைடு ப்ரொஃபஷனல் சைடு இதை வச்சு நம்ம கரெக்டாக பார்க்கணும், தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.